ஹாய், பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது சின்ன வெங்காயம். ஆக்சுவலாக மாடி தோட்டத்தில் சின்ன வெங்காயம் வைக்கிறத அன்றைக்கி பார்க்கல எப்படின்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எட்ஜு கொண்டு கொஞ்சம் அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஊனி வச்சா போதும். வைக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி ஊனி வச்சிங்கன்னா போதும். இதே வந்து நீட்டாக பிடிச்சிரும். உங்களுக்கு இது க்ரோ பேக் ஹைட் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது 18க்கு 9. இந்த ஹைட்டே போதும். ஏன்னா வெங்காயத்துக்குலாம் உங்களுக்கு அதிகமாக வேர் போகாது. சரிங்களா? இப்படி வச்சிங்கன்னா போதும், நல்லா வந்துடும். மண் கலவை வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மாடித்தோட்ட டிப்ஸு ப்ளஸ் வந்து அறுவடை எல்லாம் வீடியோ போடுவோம். அதுவாக வந்து ஃபெர்டிலைசர் பற்றியும் வீடியோ போடுறோம். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. மாடித்தோட்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கலாம் நம்ம ஒரு பேக்கில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. இது நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வைக்க போகிறோம். பேக் சைஸு 12க்கு 15 அதில் தான் வைக்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த எட்ஜு பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜ் இருக்கும். இதுதான் கீழே வரணும். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வளர்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். ஏன்னா அது கன்ஃபார்ம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணாமல் நம்மளுக்கு இதுக்கு ரிசல்ட் கிடைக்காது. 1 இயர் கன்ஃபார்மாக ஆகும் நம்ம வந்து ஃப்ரூட் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு அதே மாதிரி தண்ணி இதில் நீங்கள் அதிகமாக ஊற்ற வேணாம். நீங்கள் ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை, அதுவே வந்து வளர்ந்துடும். நான் வந்து 2 வைக்க போகிறேன். பேக்கு சைஸு 12க்கு 15 தான், அது பார்த்துக்குங்க. சரி, 15க்கு 12 இந்த சைஸ்லேயே வைக்கலாம். உங்களுக்கு க்ரோ பேக்ஸ் நீட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட தரமான க்ரோ பேக்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலை வந்து கம்மியான விலை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். குவாலிட்டியோட விலை கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நர்சரியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரேட் வரும் க்ரோ பேக்கு. நம்மக்கிட்ட ரேட் கம்மியாக இருக்குது. நான் மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற க்ரோ பேக் தான் நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து நம்ம வந்து அடுத்த ஒரு பிளான்ட்டு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான தக்காளி செடி தாங்க. டோக்கோன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா செர்ரி டொமேட்டோ இருக்குல்லங்க, அந்த வகையை சேர்ந்தது. சின்னதாக வரும், ஸ்வீட்லெஸ். இதை நம்ம வைக்கலாம். இன்னும் சவுண்டு பார்த்தீங்கன்னா பையன்தான். அவனும் வந்து மாடி தோட்டத்தில் ஆர்வமாக இருக்கிறதுனால இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காருங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் என்னென்ன வைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து அவர் பக்கம் வீசிட்டு இருக்காரு. இது வந்து என்னோட க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது 15க்கு 15ங்க. இது டோக்கோ தக்காளின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இது ரிசல்ட் எப்படி வருதுன்னு. இதை நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் இந்த தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா வந்து பெரண்டை உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா வெள்ளரி செடியோடய நான் வைக்கிறேங்க. வெள்ளரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூ பிடிச்சி இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், தெரியுதுங்களா? நம்மகிட்ட கொடி வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைங்க. அதனால் கீழே தான் படர்ந்து விட்டுருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பெரண்டை வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 12 சைஸ் க்ரோ பேக்குங்க. வெள்ளரி உங்களுக்கு பிஞ்சு காட்டுறேன் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்து தெரியுதுங்களா? வெள்ளரி வந்து நமக்கு பிஞ்சு பிடிச்சிருக்கு. பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. இன்னையோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 நாள் இருக்கும்.
இந்த சீசனில் கொஞ்சம் வெயில் காலங்காட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளைப்பூச்சி தான் வர ஆரம்பிக்குது. அதுபோக பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத செடியெல்லாம் வருது, அதெல்லாம் பிடுங்கி விடணும். இந்த மாதிரி வரக்கூடாது. வந்ததுன்னா உங்களுக்கு மண் சத்தெல்லாம் அதை எடுத்துகிட்டு போயிடும். நான் கொஞ்சம் லாஸ்ட் வீக் டைம் இல்லாங்காட்டி இந்த இதில் எடுக்கல, இவங்க மேலே எடுக்கணும் அதையே. ஓகே, பிரண்டை வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து அப்டேட்ஸ் நான் போடுறேன். இது இன்றைக்கி அப்டேட்டு தான். நம்ம சேனலில் வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். மாடித்தோட்டம் டூர் போடுறேன், என்ன பிளான்ட் வச்சுன்னு போடுறேன். அதுபோக என்ன ஃபெர்டிலைசர்ஸ் நான் அடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.